ஒரு பூனை வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை வெறுப்பேத்துற மாதிரி டே குண்டு பையிலே முடிஞ்ச என்ன வந்து பிடிச்சி போறடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்காட்டின்ற குட்டி பையன் வீட்டோட கதவை திறந்த உடனே அந்த நாய் வெளியே ஓடிடுது. அப்ப கடுப்பேத்தின பூனையை அந்த நாய் காட்டுத்தனமா துரத்திட்டு நேரா ரோட்டுக்கு வந்த உடனே அந்த இடத்துக்கு எங்கிருந்தோ வேன்ல வந்த 4 பூனைங்க நாயை கிட்னாப் பண்ணிட்டு போயிருதுங்க. இதை பார்த்த புச்சின்ற நாய் அதோட வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் அந்த பூனை பையலுக்கு கடத்திட்டாங்கன்னு சொல்ல இந்த தகவல் உலகத்துல இருக்கிற எல்லா சீக்ரெட் ஏஜென்ட் நாய்களுக்கும் எமர்ஜென்சி அலர்ட்டா போய் சேருது. அதுக்கப்புறம் ஒரு பண்ண வீட்டுல 5 பீகிள் வகையான நாய்க்குட்டிங்க விளையாடிட்டு இருக்கும்போது அங்க தரையை ஓட்ட போட்டுட்டு வந்த சீக்ரெட் ஏஜென்ட் டாக்ஸ் தெரியாம 4 குட்டிகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பதிலா அதுங்க உட்காந்துக்குதுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஸ்காட்டோட அம்மா புதுசா நாய்க்குட்டி வாங்குறதுக்காக வந்ததோட இல்லாம கருகருன்னு கரடமுடா இருக்கிற சீக்ரெட் ஏஜென்ட்ஸை பார்த்து அப்செட் ஆக அங்க லூன்ற இன்னொரு பீகிள் கியூட்டா வர அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி அம்மா நாய்க்குட்டியை கொண்டு போய் ஸ்காட்டி கிட்ட கொடுத்தா இல்ல எனக்கு முன்னாடி இருந்த பழைய டாக் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் லூவை வீட்டுக்கு வெளியே விட்டுட்டான். அப்ப புச் அங்க வந்து லூவை கூட்டிட்டு போய் ஸ்காட்டியோட அப்பா நாய்களால ஏற்படுற அலர்ஜியை தடுக்கிற மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி மருந்து கிடைச்சிருச்சுன்னா நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள பாண்டிங் இன்னுமே அதிகமாயிரும். அதை தடுக்கிறதுக்காக தான் பூனைங்க ஏகப்பட்ட நாச வேலைகளை செஞ்சுட்டு இருக்குதுன்னு புச்சு சொல்லுது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்க வீடியோவை லைக் பண்ணிட்டு மில்லர் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.